காலையில வாக்கிங் போயிட்டு வந்து ரெகுலர் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஒசூர்ல ஒரு 3, 4 டேஸாவே பார்த்தீங்கன்னா, வெயில் சுத்தமா இல்லாம க்ளவுடியா இருக்கு. இந்த மாரி கிளைமேட்ல நல்லா ஹாட்டா ஏதாவது சாப்பிடணும்னு டெம்ப்டிங்கா இருக்கும். அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் வெளியலாம் போய் சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல. வீட்ல முட்டை மட்டும் இருந்துச்சு. சரி நல்லா மசாலா ஆம்லெட் போட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன். 2 முட்டைய உடைச்சிட்டு, கொஞ்சமா உப்பு, பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்க தக்காளி, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு, தவா சூடானதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டு எடுத்தாச்சு. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் மணத்தக்காளி கீரை குழம்பும் செஞ்சிருந்தேன். இது கூட இந்த மசாலா ஆம்லெட் வச்சு சாப்பிட்டது செம்மையான காம்பினேஷனா இருந்துச்சு. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பார்சல். த டிம்பர் டாட்ஸ்ல இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வுட்ல அழகான ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு சென்ட் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு கியூட்டான ஹோம். இங்க 4 பேரோட நேம் போட்டு செம சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியேவும் வச்சுக்கலாம், இல்ல ஹேங் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியூட்டான ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இவங்களோட பேஜை டேக் பண்றேன். நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.